ஓம் சாந்தி. நான் நிரந்தர சுகத்தை அடைகின்ற ஆத்மா. நாம் சர்வ அலௌகீக பிராப்திகளில் நிறைந்த ஆத்மா. நாம் உண்மையான தியாகம் செய்கின்ற தியாகி ஆத்மா. நாம் பரம தந்தை பரமாத்மா சிவனுடைய பேர குழந்தைகள். பிரம்மா சரஸ்வதியின் வாய்வழி ஞானம் பெற்ற குழந்தைகள். சிவன் நம்முடைய தாத்தாவாக இருக்கின்றார். அவர் முழு மனித உலகினுடைய விதை ரூபமாக இருக்கின்றார். அவர் முழு உலகின் துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவர். அவர் மூலம் நமக்கு சுகம், சாந்தி, பவித்ரதா இவற்றின் பெரிய உரிமை கிடைக்கின்றது. இப்போது நமக்கு கவலையற்ற நிலை மற்றும் குஷி இருக்கின்றது. இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் நாம் தன்னுடைய இதய பூர்வமாக கேட்கின்றோம். நான் முழுமையாக அவருடையவர் ஆகிவிட்டேனா என்று. மாணவர்களுடைய வேலையை முழுமையாக முயற்சி செய்து ஸ்காலர்ஷிப் பெறுவதாகும். பரமாத்மா வள்ளலாக இருக்கின்றார், சக்தி மிக்கவராக இருக்கின்றார். இப்பொழுது மாயை அனைத்து சாராம்சத்தையும் அழித்து விட்டது. அப்பொழுதுதான் பரமாத்மா வருகின்றார். பரமாத்மாவிடம் அனைத்து சம்பந்தங்களினுடைய சுவை கிடைக்கின்றது. 21 பிறவிகளுக்காக இப்பொழுது நாம் முயற்சி செய்கின்றோம். தந்தை வந்து நம்மை சம்பூர்ண நிலைக்கு அழைத்துச் செல்கின்றார். நாடகத்தின் கடைசியில் பரமாத்மா வந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கின்றார். எப்பொழுது நாம் சுயம் தன்னை மாற்றுகிறோமோ அப்பொழுதுதான் அதன் அடிப்படையில் உலகம் மாறுகின்றது. நாம் விகாரங்களிலிருந்து விடுபட்டு சென்று கொண்டிருக்கின்றன என்று இப்போது நம்மை பார்க்கின்றோம். என்னிடம் இந்த கோபம் போன்றவை இன்னும் என்னவெல்லாம் இருந்ததோ அவை இப்பொழுது வெளியேறி சென்று கொண்டிருக்கிறதா? பேராசை அல்லது மோகம் ஆகியன என்னவெல்லாம் இருந்ததோ அந்த அனைத்து விகார சம்ஸ்காரங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது அல்லவா? நம்முடைய கர்ம கணக்குகள் அட்டவணையை வைக்கின்றோம், அதை நாம் பராமரிக்கின்றோம். அட்டவணை வைப்பதன் மூலம் அடுத்த நாளில் நாம் எச்சரிக்கையோடு இருக்கின்றோம். இப்படி எச்சரிக்கையோடு இருந்து பிறகு எச்சரிக்கை மிக்கவர் ஆகிவிடுகின்றோம். பிறகு நமது கர்மம் நல்லதாகிக் கொண்டே செல்கின்றது.
இப்பொழுது பாவங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பாக இருக்கின்றோம். அழிவற்ற சட்டத்திட்டங்களை தெரிந்திருக்கும் அவ்யக்த தந்தை அழிவற்ற சட்ட திட்டங்களுடைய அறிமுகத்தை இங்கு வந்து அளிக்கின்றார். இது முழு உலகின் அழிவற்ற விளையாட்டு மேடையில் நடந்து கொண்டிருக்கின்றது. சுயம் சர்வசக்திவான் நிராகார ஈஸ்வரன் சாக்காரத்தில் இருக்கின்றார். ஆனால் சாதாரண வேஷத்தில் இருக்கின்றார். அவர் அனைத்தையும் தெரிந்திருப்பவர் ஆவார். தந்தை அவருடைய அன்பான ஏழை குழந்தைகளாகிய நம்மை இளவரசன் மற்றும் இளவரசியாக ஆக்குகின்றார். நாம் அனைத்தையும் சகித்து கொண்ட பிறகே புது உலகில் சென்று இளவரசன் மற்றும் இளவரசி ஆகின்றோம். சகித்துக் கொள்வது இது ஈஸ்வரிய மற்றும் தெய்வீக குணமாகும். இதில்தான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்றது. இந்த குணம் மூலம் ஈஸ்வரிய சுகம் நமக்கு அனுபவம் ஆகின்றது. ஆசைகளற்ற யோகிதான் நிரந்தரமான சுகத்தை அடைகின்றார். ஒருவேளை உணவு, நீர் ஆகியவை கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டாலும் சுயம் கவலையற்ற மகாராஜாவாக ஆகி விற்றிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நம்பிக்கையில் திறமாக இருக்கின்றோம். நாம் நமது ஒரே சீரான ஈஸ்வரிய பார்வை மூலம் ஒவ்வொருவருக்கும் சக்தி அளித்து இனிமையான வீணை மூலம் நான் யார் மற்றும் என்னுடைய தந்தையார் எனும் அறிமுகம் அளிக்கின்றோம். எவரை முழு உலகமே அழைத்து கொண்டிருக்கிறதோ அவர் சுயம் சர்வசக்திவான் ஈஸ்வரன் இங்கு யஜ்யத்தில் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றார். அவரது குளுமையான மடியில் அமரும் பொழுது இதயம் அமைதியாகி விடுகின்றது. இப்பொழுது படைப்புகளை படைப்பவர் கிடைத்துவிட்டார் எனும்போது அவரை விட்டுவிட்டு அவரது படைப்புகளுக்கு பின்னால் ஏன் செல்ல வேண்டும்? உயர்ந்ததிலும் உயர்ந்த அதிகாரம் படைத்த அனைத்து சக்திகளுக்கும் சுயம் எஜமானர். அவரிடமிருந்து அனைத்து சக்திகளும் வெளிப்பட்டிருக்கின்றது. இவருடைய அறிமுகத்தில் நாம் வந்துவிட்ட பொழுது இந்த மடியை விட்டு விடுவது என்பது முடியாததாக ஆகிவிடுகின்றது. நாம் அலௌகிக பிராப்திகளில் எப்பொழுதும் நிறைந்தவராக இருப்பதால் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து பிராப்திகளில் நிறைந்த பிராமணர்களின் ஊஞ்சல் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலாகும். இந்த ஊஞ்சலில் எப்பொழுதும் நாம் ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கின்றோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் தூய்மையான குழந்தை எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுகிறார். எப்பொழுதும் அதீந்திரிய சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கக்கூடிய
சங்கமகத்தின் சர்வ அலௌகீக பிராப்திகளில் நிறைந்த ஆத்மா நாம். நான் தியாகி என்ற அபிமானத்தின் தியாகத்தை தியாகம் செய்யக்கூடிய உண்மையான தியாகி ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.